இவ்வளோ டேஸ்டியான சாண்ட்விட்சை இவ்வளோ ஈஸியான டைமுக்குள்ளே செஞ்சிடலாமா? அதுவும் வீட்டிலையே எப்படிங்க? வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பர்த்டே தயிர் வச்சு ஒரு சூப்பர்வான டேஸ்ட்டில் ஒரு சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு பர்டில் உள்ள சைட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், தேவைக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் இதில் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கலை. நல்ல கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் மயனஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மயனஸ் இல்லைன்னா அதை ஆப்ஷனில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் பிடிக்காதுன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பர்டில் வைக்கக்கூடிய ஸ்டஃப் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பர்டை எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம கலந்து வச்சுருக்க ஸ்டஃப்பை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சு அதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பர்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஸ்டஃப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பர்ட் துண்டை எடுத்து மேலே வச்சு லைட்டாக கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் சாண்ட்விட்சை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நிஜமாகவே நீங்களும் இதே மாதிரி சாண்ட்விச் செஞ்சு வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.